கடந்த ஒரு வாரமாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் நிலவுகின்ற அசாதாரண காலநிலையால் அதிகளவு மழை வீழ்ச்சி பதிவாகி பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மழை வெள்ளம் மற்றும் சாதாரணமாக ஆற்று வெள்ளம் ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பல நலன்புரி நிலையங்களிலும் தமது உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 2467 குடும்பங்களைச் சேர்ந்த 8086 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 11 நலன்புரி நிலையங்களில் 167 குடும்பங்களைச் சேர்ந்த 504 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்குரிய மருத்துவ மற்றும் சுகாதார வசதிகளை எமது அணியினர் மேற்கொண்டு வருகின்ற அதே வேளையில் இதர வசதிகளை பிரதேச செயலகங்கள், அரசு அதிபர் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற போதும் அவர்களினுடைய முழுமையான தேவைகளை நிறைவு செய்யக்கூடியதாக இந்த உதவிகள் அமையவில்லை. அத்தோடு எதிர்வரும் 30ஆம் தேதி வரை இந்த மழை மற்றும் புயல் என்பன தொடரும் என்ற காரணத்தினால் அவர்கள் நலன்புரி நிலையங்களில் அல்லது உறவினர் வீடுகளிலே தங்கியிருக்க வேண்டிய நாட்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நலன் விரும்பிகளை பொதுமக்களுக்கு மேலதிக உதவிகளை வழங்குமாறு நான் இந்த சந்தர்ப்பத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.